மீட்பரும் சகாயமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதிலிருந்து நாளுடைய 19ஆம் நாளுக்குரிய இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த 19ஆம் நாளுக்குரிய லெந்து காலத்தினுடைய தலைப்பு பாடுபடும் தாசர் 3. இதனுடைய ஆதார வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நாம் வாசிப்போம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத புலியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐசுவரியவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்பட்ட குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் உன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காய் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நமக்கு துல்லியமாய் நிறைவேறிற்று. ஒரு சாதாரண குற்றவாளியை போல இயேசு கிறிஸ்து துன்மார்க்கரோட கொல்லப்பட்டார் என்று சொல்லி லூக்கா 23ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அவர் செல்வந்தரான அரிமத்தியா ஊரின் யோசேப்பினுடைய குடும்ப கல்லறை அடக்கம் செய்யப்பட்டான் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59 முதல் 60 வசனங்களை நாம் வாசிப்போம். 60ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து மரண பாதையை கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை பூரணமாய் பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரம் 42 வசனத்தை நாம வாசிப்போம். அவருடைய மரணத்தின் விளைவுகள் மற்றும் 3 காரியங்களை நான் பேசி முடிக்கிறேன். முதலாவது, அவர் உலகத்தார் அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பார் என்று வசனம் 11 ஏசாயால இருக்கிறது. அதை தியானித்து பாருங்கள். இரண்டாவது, அநேகரை பாவமே செய்யாதவர்களைப் போல நீதிமான்களாக்குவார் என்று சொல்லி வசனம் 11 இதுலயும் இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசித்து தியானியுங்கள். 53ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை அதை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பாருங்கள். கடைசியாக அவரோ மிக சிறந்தவராக கருதப்படுவார் என்று சொல்லி வசனம் 12 இதில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த நாளிலே பாடுபடும் தாசர் 3ஆம் பாகத்துல அந்த தலைப்பிற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.